Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு. எப்படி இருக்கு சார் சிங்கிள்? பட் எனக்கு என்னன்னா அந்த சாங் ஃபுல்லா ரஜினி சார் வந்திருந்தானா அவருடைய லெவலே வேற. ஸோ அதுதான் ரொம்ப எதிர்பார்த்தோம். நம்ம எல்லா பேரும் எதிர்பார்த்தது தான், நானும் மிகப்பெரிய எதிர்பார்த்தேன். கிட்டத்தட்ட என்னுடைய வியூவில் கூலி வந்து தீயோடைய அந்த ரெஃபரன்ஸ் நிறையாவே படத்தில் இருக்கும். அந்த சாயல் கண்டிப்பாக அடிக்கும், அது மறுப்பதற்கே இல்லை. கூலி படத்துல ஏற்கனவே அமீர் கான் இருக்கிறதா அவரே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த படத்துல வந்து லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அமீர் கான் வந்து வரப்போகிறதா கேள்விப்படுறோம். எப்படி சார் இருக்க போகுது இந்த சீன்? ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபைட் இருக்கு, ஒரு கிளாஸ் ஃபைட் இருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா டூப் இல்லாத மாதிரி தான் ரஜினி சார் பண்ணியிருக்கிறதா ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும்தான் அமீர் கானுடைய ட்ராக் வரும் கேமியோ. அந்த வர்ற சீன் கலக்கிருப்பாரு. ஜனநாயகன் படத்துல தான் கிளிம்ஸ் வந்திருந்தது, பார்த்திருந்தீங்களா சார்? உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு? ஜனநாயகன் படமே உங்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பிரேக் தரும் அந்த படம். காரணம் கேட்டிங்கன்னா கதை அந்த மாதிரி. ஜனநாயகன் கடைசி படம் இல்லையா சார் விஜய்க்கு? கண்டிப்பாக கிடையாது. நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், நம்ம ஆதன் சினிமாலையும் நிறைய பேசியிருக்கேன். விஜய் கடைசி படம் ஜனநாயகன் கிடையவே கிடையாது. அஜித்தை அடுத்தது தனுஷ் வந்து இயக்க போகிறதா ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சார் உண்மை? யார் தான் சார் அடுத்தது அஜித்தை இயக்க போறாங்க? இல்லை, 2 பேர் லிஸ்ட்ல இருக்கு கன்ஃபார்ம். தனுஷ் இருக்காரு, ஆதிக்கும் இருக்காரு. நீங்கள் தனுஷ் மேட்டில் ஒரு கதையோட ஒரு அஜித்தை நீங்கள் பார்க்கலாம், பக்கா ஒரு மாசா இருக்கலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செய்தியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு ஷாம்லாவோட பெரிய வணக்கம். இன்னைக்கு சினிமாவை பத்தி நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் தான் நம்ம கூட இருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு. எப்படி இருக்கு சார் சிங்கிள்? பார்த்தேன் நேற்று 6 மணின்றது ரொம்ப ஆவலோட. நான் 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து 25th 6 PM வருதுன்னு சொல்லி விட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈகராவலோட எப்படி இருக்குன்றதை பார்க்கலான்னு பார்த்தோம். பட் படத்துக்கு அந்த ஹைப்போ அதுவோ எதுவுமே குறையில, அது ஒரு லெவலில் வந்து வேற ரேஞ்சு. பட் இந்த சாங்கு வந்து வீடியோ சாங்கு விட்றோன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பட் எனக்கு என்னென்னா அந்த சாங்கு ஃபுல்லாக ரஜினி சார் வந்திருந்தானா அவருடைய லெவலே வேறு. ஸோ அதுதான் ரொம்ப எதிர்பார்த்தோம். நம்ம எல்லா பேரும் எதிர்பார்த்தது தான், நானும் மிகப்பெரிய எதிர்பார்த்தேன். ஏன்னா இதனுடைய கிளிம்ஸ் வந்து ஏற்கனவே விட்டாங்க. அந்த ஒரு 1 மினிட் டூரேஷனை விட்டு பண்ணாங்க. இது ஒரு 4-5 மினிட்ஸ் இருக்கிற ஃபுல் வீடியோ சாங்கும் போது அது ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்தது. ஆனால் பார்த்தோன்னே கொஞ்சம் அப்செட்டு தான். நான் உண்மையில் அப்செட்டு தான். ஏன்னா இதில் வந்து ஏற்கனவே விட்ட கிளிம்ஸோட விட்ட அந்த ஷார்ட்ஸை தான் எடிட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஆர் வர்றாரு அண்ட் அணி வர்றாரு. என்னோட மூமெண்ட்டு தான் இந்த சாங்கில் ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட் ப்ரோமோ விடும்போது கார்லேருந்து இறங்குறது, அந்த கர்ச்சிப் எடுக்கிறது, செயினை போடுறது மாதிரி ஷார்ட் காமிச்சேன். சரி, இந்த ஃபுல் சாங்கில் அணி ஒரு மூமெண்ட்டில் வருவார் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் இந்த 4.5 மினிட்ஸ் சாங்கில் வந்து ரஜினி சார் அந்த டியூரேஷன் ஒரு 1 மினிட் ஷார்ட்ஸ் தான் கொஞ்சம் வருது கம்மியாக. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஆர் அண்ட் அணி. பட் என்னென்னா இதை தவிர நம்ம அதை தனியாக பார்த்தோம்னா டிஆருடைய பிராண்ட் அது. இந்த டண்டனக்கா போடுறது, அவருடைய பேட்டர்னு, இந்த குனிஞ்சு ஆடுறது, முடியை தூக்குறதுன்ற அந்த ஒரு ஃபார்மேட் ஸ்டைலு. பட் ரஜினி சாரும் டிஆரும் சேர்ந்து சில மூமெண்ட்ஸ் வச்சு அதெல்லாம் அணி உள்ள வந்திருந்தாங்கன்னா இதனுடைய கலரே வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் அது இல்லைங்கிறது மிகப்பெரிய வருத்தம் தான். ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அந்த கர்ச்சிப்பு ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குது இப்போ. ஸோ நீங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது டோட்டலாக அந்த கர்ச்சிப்பை ஃப்ரீயாக தரது கூட வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ அந்த சாங்கில் இப்போ கூலி படம் வந்ததுன்னா விஷுவலா நம்ம வந்து படத்துல பாட்டு பார்க்கும்போது இன்கேஸ் டிஆர் ரஜினி இவங்க 2 பேரும் விஷுவலா வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா சார்? இல்லை, அணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் டிஆர் வந்து ஷார்ட்ஸ் ஏதாவது இருந்திருந்தால் கண்டிப்பாக இதிலே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காம்போவில் அதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. இது எங்கே சுச்சுவேஷன்னா ஆர்பரில் வந்து லேபர்ஸோட வந்து ரஜினி சார் பாடுறது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சாங் தான் இது. அதில் கேமியோ மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ளே அந்த ஆர்பருக்குள்ளே ஒரு சீன் மட்டும் டிஆர் உள்ளே வந்துட்டு அந்த சாங்கோட எண்டிலேருந்து ரஜினி சாரோட ஆட்டம் போட்டு போகிறது மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். பட் இன்னைக்கு இந்த வீடியோ சாங்கில் 2 பேர் காம்பினேஷன் காமிக்கலையே. பட் இருந்ததாக காமிச்சிருப்பாங்க. மேபி அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த சாங் ப்ரொமோவுக்காக அனிருத் எப்படி பண்ணுறாரோ அதுக்காக டிஆர் வர வச்சு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது.
ஆனால் நீங்கள் பிக்சரில் பார்க்கும்போது அது வந்து அந்த லேபர்ஸோடைய ரஜினி சாருடைய சோலோவாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் ஆகும். இந்த சாங் பார்க்கும்போது இன்ட்ரோ சாங் மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் இன்ட்ரோ சாங் அப்படின்னா வந்து எஸ்பிபியோட வாய்ஸ்ல தான் பார்த்துருப்போம். இப்போ அனிருத்தோட வாய்ஸ்ல பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து அதை ஏத்துக்க முடியல. உங்களுக்கு எப்படி சார் இருந்தது அது? இல்லை அது என்னென்னா நம்ம அந்த எஸ்பிபியோடைய சாங் கேட்டு கேட்டு நம்ம வந்து பழகிட்டோம், மைண்ட் செட் ஆகிட்டோம் நமக்கு. அதை இதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் முத்துலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கெல்லாம் எவர்கிரீன் சாங் இன்ன வரைக்குமே எல்லாமே படையப்பால வந்து இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சாங் எஸ்பிபி தான் ஒரு ட்ரெண்டே உங்களுக்கு. சிவாஜி படத்துலேயே அந்த சாங்கை தான் காமிச்சாங்க. பட் இப்போ எஸ்பிபி இல்லை, ஸோ நம்ம விட்டு போயிட்டார். அப்படிங்கும்போது அந்த லெவலுக்கு யாரை பண்ணலான்னா அடுத்த சாய்ஸ் மனோ இருக்கார். கிட்டத்தட்ட எஸ்பியோட டோன் மனோக்கிட்ட அப்படியே இருக்கும். ஸோ மனோ வச்சு கூட பண்ணியிருந்துருக்கலாம். மேபி அணி வந்து கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாய்ஸ்லேயும் டிஆருடைய வாய்ஸ்லேயும் மிக்ஸ் பண்ணி இதை கொடுக்குறாரு. பட் அந்த விஷுவல் படம் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு மேபி ஒரு வேளை நல்லா இருக்கலாம். பட் இது கொஞ்சம் ரஜினியோடைய அந்த ஏஜுக்கு அந்த ஒரு மூவ்மெண்ட் ஸ்டைலில் சாண்டி வந்து அட்டகாசம் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருக்கு ஹரியோடைய அந்த லிரிக் வார்த்தைகள். இன்றைக்கி இருக்கிற அந்த யூத்துக்கு ஒரு மாதிரி கலக்கலாக இருக்கிறது மாதிரி இந்த 74 வயசில் ஒரு 40 வயசு மூவ்மெண்ட் மாதிரி போட்டு அடிச்சிருக்காரு. பட் விஷுவல் பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இன்ட்ரோ சாங் பெருசாக யாருக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நேற்றுல இருந்து சோஷியல் மீடியாஸில் பார்க்குறோம். நிறைய பேர் இந்த சாங் வந்து ட்ரோல் மெட்டீரியலாகவே ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்களா சார்? இல்லை அது என்னென்னா அவருடைய படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தத்துவமாக சில வார்த்தைகள் பண்ணி அருணாச்சலம் சரி, நீங்கள் படையப்பா அண்டு பாஷா அண்ணாமலை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அண்ணாமலை சாங்லாம் எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் அந்த வார்த்தை இல்லை. அதை எதிர்பார்க்குறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஓப்பனிங் ஆர்பரில் கிடக்கிற சீன் தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அங்கே கூலித்துறையில் வேலை செய்கிறவங்க அதுதான் உங்களுக்கு அந்த 1421 சம்திங் அந்த வில்ல வச்சுருப்பார். இதே நீங்கள் தீப்படம் பார்த்தீங்கன்னா 786ன்னு வில்ல வச்சுருப்பார். இதே செட்டப்பில் ஆர்பரில் இருக்கிறவர் தான். அதுக்கப்புறம் தான் அவர் எந்த அளவுக்கு ஒரு கேங்ஸ்டராக மாறுறாருங்கிறத அந்த கதை. அது ஒரு மாஸ் ஸ்டைலில் ரஜினி விளையாடி இருப்பார். கிட்டத்தட்ட என்னுடைய வியூவில் கூலி வந்து தீயோடைய அந்த ரெஃபரன்ஸ் நிறையாவே படத்தில் இருக்கும். அந்த சாயல் கண்டிப்பாக அடிக்கும், அது மறுப்பதற்கே இல்லை. பட் அது எப்படி ஒரு மாஸ் சூப்பர் ஹிட் ஆச்சோ கண்டிப்பாக கூலியும் அந்த ரேஞ்சில் இந்த ஏஜில் அவருடைய கேங்ஸ்டராக வந்து கண்டிப்பாக ரஜினி சார் பண்ணியிருப்பாங்க. கூலி படம் எப்படி சார் வந்திருக்காங்க? ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் படம் பூர்த்தி பண்ணுமா? இல்லை கண்டிப்பாக இருக்குது. அது என்னென்னா இப்போ ரஜினியுடைய அந்த ஒரு மாஸ் ஸ்டைலிஷு பழைய ரஜினி இதில் ஒரு கேங்ஸ்டராக மற்றபடி இருக்கிற வந்து அதர் கேரக்டர்ஸ் நீங்கள் சத்யராஜ்லேருந்து அமீர் கான்லேருந்து அண்டு நாகார்ஜுனா இவங்கெல்லாம் எல்லாம் காம்போ சேர்க்கும்போது எல்லாமே கேங்ஸ்டராக ஒரு 6 பேர் சேர்ந்து அதாவது நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் படம் ஹாலிவுட் படம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 பேர்ஸ் கூட ஜாலியாக பார்த்து வெளில வர மாதிரி இருக்கும் இல்லையா, அவ்வளோதான் அதில் இருக்கும். ஸோ ஒரு மாசாக ஜாலியாக பார்த்தோமா, பழைய ரஜினியை பார்த்தோமா, ஸ்டைலில் பார்த்தோமா, என்ன கிட்னாப் பண்ணுறாங்க, என்ன ஸ்மக்லிங் பண்ணுறாங்க, யாருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருது. ஸ்ருதிஹாசனை வச்சு மட்டும் கொஞ்சம் சின்ன ஒரு சென்டிமெண்ட்ஸ் உள்ளே வச்சுருக்கதா எனக்கு ஒரு தகவல் வந்தது. அது பட் மேபி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். ஜாலியாக போயிட்டு ஜாலியாக நீங்கள் வரலாம். ஆனால் இதுக்கு நியர் ஆப்போசிட் ஜெயிலர். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட் இருக்குது. நீங்கள் பார்ட் 1லேயே வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. பார்ட் 2 இதுக்கப்புறம் வேறு லெவல். அந்த முத்துவேல் வரைக்குமா வர்ற அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் உள்ளே புந்து அடிக்கிறாங்க. இதில் அது வந்து வேறு ஒரு டைப். நீங்கள் அதாவது கூலியும் ஜெயிலரும் கம்பேர் பண்ணவே முடியாது. இது ஒரு ஜாலியான ஒரு படம். அது நல்ல ஒரு மெசேஜோட கண்டென்ட்டோட போகிற படம். ஜெயிலர் படத்தோட மருந்தோட ஷூட்டிங்லாம் எவ்வளோ சார் முடிஞ்சிருக்கு? எப்போ அந்த படத்தை வந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை இப்போ மைசூரில் இருக்கார். நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 டேஸாக வந்து மைசூர் கலக்கிட்டார் போய். ஸோ என்னமோ ஒரு ஸ்டேட் முதலமைச்சர் வந்தால் எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்களோ அந்தளவுக்கு ஒரு க்ரௌடை காமிச்சு அவர் சாதாரணமாக ஃப்ளைட் விட்டால் காரில் இறங்கி லொக்கேஷன் போயிருப்பாங்க. பட் இதை பர்டிகுலராக வந்து மைசூரில் ட்ராவல் பண்ணுன்னு சொல்லி முன்னாடியே ஒரு இன்டிமேஷன் கொடுத்து நீங்கள் சைரனோட போலீஸ் பேட்ரோல் வேன் ஒன்று வருது, பிளாக் ஹேட்ஸ் உள்ளே வராங்க, ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கூட்டம், க்ரௌடு, ரைட் லெஃப்ட்டு. ஒரு முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு போகிறாரு, மாநாடு, அதாவது பார்த்தா ஒரு அரசியல் மாநாடு மாதிரியான ஒரு கூட்டம். இந்த கூட்டம் வந்து இந்த வயசுக்கு அவருக்கு இருக்குன்னா அதுதான் ரஜினி. ஸோ அவருக்குள்ள மாஸ் இங்கேன்னு கிடையாது. நீங்கள் எந்த ஸ்டேட் இந்தியாவில் எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஃபாரின் போனாலும் அவருக்குள்ளே ஒரு கிரேஸ் குறையவே இல்லை. இன்னமும் ஃபாரின் நீங்கள் போனீங்கன்னா கூட தனியாக போக முடியல. அவர் இன்னும் மாறுவேசலாம் ஃபாரினில் சுற்றுறாரு. ஸோ அதனால் உலகம் பூரா இருக்கிற அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் கண்டிப்பாக இந்த ஜெயிலர் படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது ஜெயிலர் 1 விட பெரிய அளவில் அது பேசப்படும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு ரிலீஸ். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு கூலிக்கு மட்டுமே கொடுத்துட்டு, ஏன்னா 2மே ஒரே பேனர். நீங்கள் ஜெயிலர் 2 கொடுத்தீங்கன்னா கூலிக்கு என்ன பண்ண முடியும்? அது வந்து ஆகஸ்ட் 14th ஒரு ஷார்ட் பீரியட் இருக்குது, இன்னும் 2 monthsக்குள்ளே கிடையாது. அதனால் இதுக்கு வரைக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஜெயிலர் வந்து ஆஃப்டர் கூலிக்கு அப்புறம்
உங்களுக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து. கூலி படத்துல ஏற்கனவே அமீர் கான் இருக்கிறதா அவரே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த படத்துல வந்து லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அமீர் கான் வந்து வரப்போகிறதா கேள்விப்படுறோம். எப்படி சார் இருக்க போகுது இந்த சீன்? ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபைட் இருக்கு, ஒன்று கிளாஸ் ஃபைட் இருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா டூப் இல்லாத மாதிரி தான் ரஜினி சார் பண்ணியிருக்கிறதா ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும்தான் அமீர் கானுடைய அந்த ட்ராக் வரும் உங்களுக்கு கேமியோ. அந்த வர்ற சீன் கலக்கியிருப்பார் உங்களுக்கு. அது இது மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார் ரொம்ப ஃபில்ம். அமீர் கான் வந்து வேறு லெவலில் இருக்கார். நீங்கள் அவர் பண்ண படம்லாம் இன்றைக்கி ஹிஸ்ட்ரி கலெக்ஷனில் அவர் தான் நம்பர் 1 இருக்கார். ஸோ அவருக்கு இப்படி ஓகே அப்படின்னு மட்டும் கேட்டுங்க, இல்லைன்னா வேறு ஆர்டிஸ்ட்டை போட்டுங்க நீங்கன்னு தெளிவாக ரஜினி சார் சொல்லிட்டாங்க. இதை தான் போய் எடுத்தோன்னு அமீர் கான் சொல்லியிருக்காங்க லோகேஷ். எனக்கு சீன் தேவையில்லை, கதை தேவையில்லை, ஒரு சீன் வருமா பரவாயில்ல அப்படின்ட்டாரான். இது எதிர்பார்க்க ரஜினி சார் எதிர்பார்க்கல. என்ன அமீர் கானுடைய ரேஞ்சே வேறங்க. அப்படிங்கும்போது அவர் என்ன ஒரே சொல்லியிருக்காரு, ரஜினி சார் இஸ் ஏ சூப்பர் ஸ்டார். நான் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குற படம் நிறையா பார்த்துட்ருக்கேன். அவர் ஸ்டைல் சத்தியமாக யாராலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லி, இது கதையே நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் பண்ணுறேன்னு சொல்லி டேட்டா கொடுத்து உடனே பண்ணேன். அது என்னென்னா ரஜினிங்கிற அந்த ஒரு மனிதனுக்காக மட்டுமே தான் இத்தனை பேரும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்தடுத்த படம் பார்த்தீங்கன்னா அவருடைய ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய ஆர்டிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவருடைய ஒரு மூமெண்ட்டை காமிச்சா ரஜினி ரஜினி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவர் வந்து ரெஃபரன்ஸ் ஆகிட்டாங்க இப்போ. ஸோ ரஜினிங்கிற அந்த ரேஞ்சில் இப்போ உட்காந்துருக்காங்க. மற்றவர்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது மாதிரி ஒரு சூழ்நிலை போகுது. பட் அமீர் கானும் ரஜினி மோதுற சீன் அது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனா ஏற்கனவே வந்து அமீர் கான் கூட வந்து லோகேஷ் கனகராஜ் பாலிவுட்ல ஒரு பெரிய படம் பண்ண போறாரு. அதனாலதான் வந்து கூலி படத்துல வந்து ஒரு சின்ன கால் ஷீட் தந்தாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட முடிஞ்சது இல்லை சார்? அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? இல்லை அது இல்லை. இதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. இந்த கூலியில் வந்து அமீர் கானை பார்த்து பேசிட்டு லோகேஷ் வந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய லோகேஷுடைய டேலண்டாக பார்த்தார். அவர் சொன்ன ஸ்கிரிப்ட் சொன்ன விதம், அவர் இந்த மேக்கிங் ஷார்ட்ஸ் எடுக்கிற விதங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா லோகேஷ் ஒரு பக்கா கமர்ஷியல் டைரக்டராக இருக்கார். இவர் தமிழுக்கு மட்டும் இல்லை ஹிந்திக்கு வந்து நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதன் மூலமாக அந்த நட்பு அதிகமாச்சு. ஆல்ரெடி ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவுக்காக பண்ண கதை அது லோகேஷ். ஆமாம். அது வந்து என்னென்னா அந்த ஸ்கிரிப்டில் அந்த கதையில் ஃபுல்லாகவே என்ன வரும்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு கேரக்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம். ஆனால் முக்கியமான ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கை மட்டும்தான் வரும் ஃப்ரேமில். ஓகே. அப்போது சூர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தான் நான் தான் பண்ணுறேன்னா கூட விஷுவலில் ஃபுல் ஸ்ட்ரெச்சர் வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் வெறும் இந்த கை ஹேண்ட்ஸை மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி நிறையா ஷார்ட்ஸ் இருக்குது. பட் அது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்லிட்டார். இப்போ ரோலக்ஸ் அவர் பண்ணுறாரு அந்த ஒரு டைப் சொல்லும் போது இது ரொம்ப மாஸாக இருக்குது, இது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீனில் வர்றேன் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணார். அந்த கதையை வந்து அமீர் கான்கிட்ட சொல்லுவோம். அமீர் கான் ரொம்ப பிடிச்சது. அவர் எப்பவுமே புதுசாக இருக்கிற விஷயத்த ரொம்ப லைக் பண்ணக்கூடியவர். அப்போது இது நல்லா இருக்கணும்னா இப்போ அவரும் இங்கே பண்ணுறது மாதிரி சொல்லி அது ஒரு ட்ராவல் போகுது. இப்போ லோகேஷோடைய இதில் லைனப்பில் வந்து ஒரு 3 படம் கேள்வி வச்சுருக்காரு. ஏன்னா அடுத்த மினிட்டை கார்த்தி வச்சு தான் பண்ணுறாரு. கைதி 2 அதுக்கு வேண்டிய வேலையில் முடிஞ்சு கூலி முடிஞ்சோன்னு அதுக்கு போகிறாரு. அது முடிஞ்சோன்னு அமீர் கான் போகிறாரு. அமீர் கான் முடிஞ்சோன்னு ரோலக்ஸ் வர்றாரு. அப்புறம் கமல் வேறு வெயிட்டிங். லோகேஷ்கே கமல் வெயிட்டிங். விக்ரம் படம் அதுக்கப்புறம் தக் லைஃப் அந்த 2 படங்களையுமே இந்த ஃபேஸ் ஆஃப் சீன் அப்படிங்கிறது ரொம்ப பேசப்பட்ட ஒரு சீன். படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அதையும் தாண்டி ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கு. கூலி படத்துல வந்து ரஜினி அமீர் கான் இந்த ஃபேஸ் ஆஃப் சீன் எப்படி இருக்கும் சார்? நல்லா இருக்கும். அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 20 மினிட்ஸ் வந்தாலும் 2 பேருக்குமே பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை ஷாட் வச்சாங்க, ஒரு வந்து 50 ஷாட் இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும் 50 ஷாட் 2 பேருமே. ஸோ பவர்ஃபுல். ரஜினி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ அமீர் கானுக்கு எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் போனாலும் பிரச்சனை இல்லை, சீன் போனாலும் பிரச்சனை இல்லை, அவர் ஃப்ரேமில் பேசப்படணும் அப்படின்னு ஒரே வார்த்தை தான். ஸோ அவங்களோட 2 ஃபேஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸாக இருக்கும். கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பேசக்கூட ஒரு கிளாஸ் இருக்குது. சூர்யா அவர்கள் தொடர்ந்து நல்ல டேரக்டர்ஸ் கூட வந்து கூட்டணி வைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். ரீசெண்டாக கருப்பன் படத்தோட போஸ்டர்லாம் வந்திருந்தது. அந்த படத்தை பற்றி வேற விஷயங்கள் ஏதாவது தெரியும்? நல்ல கதை அது உங்களுக்கு. அதை சூர்யா அக்செப்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு அந்த படம் மிகப்பெரிய ஒரு பிரேக் இருக்கும். இந்த கருப்புன்ற ஒரு அது வந்து கொஞ்சம் கருப்பண்ண சுவாமி இருக்கார் இல்லைங்களா, அந்த பேஸில் தான் பண்ணி அது வந்து சூர்யாவுடைய அந்த ஃபேஸாப்பில் மாறி தான் இந்த கேரக்டர் உள்ளுக்குள்ள வரும் ஃபுல்லாகவே. மூக்குத்தியம்மன் மாதிரி அதே தான். இது நயன்தாராக்கா பண்ண ஸ்கிரிப்ட் தான் இது. ஓகே. பட் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு கடைசியில் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது பட் 1000 ரீசன் இருக்குது அதுக்கு முடியாதுட்டாங்க. அப்புறம் இந்த கதையை தான் சரி ஃபீமேல்லாம் அவங்க மட்டும்தான் நல்லா இருக்கும்னு அவரு வந்து ஆர்ஜே பாலாஜியோடைய மைண்ட் செட்டு. வேறு யாரும் பண்ணுறதுக்கு அவருக்கு செட் ஆகலை. அப்போ தான் அந்த கேரக்டரே மாற்றினார். ஸோ அந்த ஹீரோயின் கேரக்டரை டோட்டலாக மாற்றி ஹீரோவை மாற்றினார். ஸோ விஜய் வரைக்குமே இந்த கதை போச்சு. அப்போது விஜய் கேட்டு கதை நல்லா இருக்கு, ஆனால் இது நான் பண்ணாதான் நல்லா இருக்கும், இன்னொரு கேரக்டர் மாதிரி உள்ளே வந்து நான் பண்ண நல்லா இருக்காது அப்படின்னு அவர் வந்து நோ சொல்லாமல் டைம் எடுத்துகிட்டே இருந்தார்.
ஆர்ஜே பாலாஜிக்கு டைம் டியூரேஷன் கம்மியாக இருக்குது. ஏற்கனவே அந்த ஸ்கிரிப்ட் சொல்லி எல்லாம் பண்ணும்போது அந்த டேட்ஸு கால்ஷீட்டு. இப்போ அந்த படத்தில் தான் இப்போ நீங்கள் மூக்குத்தி அம்மன் 2 பார்த்தீங்கன்னா இதனுடைய சிம்டம்ஸ் அதில் இருக்குது உங்களுக்கு சுந்தர்சி பண்ணுறது. ஓகே. பட் அதுக்கப்புறம் தான் ஒரு டக்குன்னு கேரக்டரை மாற்றி இதுக்குள்ளே போகிறாரு. அதுவும் அதே தான். நீங்கள் இது வரைக்குமே நயன்தாரா வந்து மூக்குத்தி நீங்கள் போலீஸ் காஸ்டியூம் போட்டு நீ பார்க்கல இல்லையா, மூக்குத்தி அம்மனில் போலீஸ் காஸ்டியூம் கூட வருவாங்க அவங்க. இதே மாதிரி தான் ஒரு அம்மன் அவங்களுக்குள்ளே மாறி போலீஸாக மாறி அவங்க ரிவெஞ்ச் பண்ண மாதிரி வரும். கிட்டத்தட்ட இந்த கருப்பும் மூக்குத்தி அம்மனும் ஒரே ஸ்கிரிப்ட் தான். நீ பார்த்து அது படம் வந்ததுக்கப்புறம் தெரியும். பட் ஆனால் இது சூர்யா வந்து இந்த கதையை ரொம்ப கொஞ்சம் புதுசாக இருக்குது பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. சூர்யாக்கா இந்த படத்தை சக்ஸஸ், ஏன்னா அதில் வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கப்பட்டு தான் ஆர்ஜே பாலாஜி வெளில வந்தாங்க. அப்போ இந்த படத்தை நான் தூக்கி நிப்பாட்டுறேன்னு சொல்லி இன்னும் சீன்ஸ்லாம் மாற்றி டெவலப் பண்ணி சூர்யாக்காக நிறைய சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ சூர்யாவுக்கு இது வந்து ஒரு பெரிய பிரேக்கர் கருப்பு. நல்ல டேரக்டர்ஸை வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சூர்யா அப்படின்னு நினைக்கிறேன் சார். இப்போ அருண் மாதேஸ்வரன் கூட ஒரு காம்போ இருக்கிறதா கேள்விப்படுறோம். எந்த அளவுக்கு உண்மை எப்படி எதிர்பார்க்கலாம்? இல்லை, அது எல்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம். கதையும் வந்து சொல்லியிருக்காங்க, நல்ல கதை அம்சமாக இருக்குன்றாங்க. இப்போ அட்லூரி ஒரு படம் பண்ணிட்டு தான் வர்றாரு அவர். இப்போ அதனால ஒரு பயமாக இருக்குது. இப்போ தெலுங்கு டைரக்டரில் போய் டைரக்டர்ஸ்ட்டை போய் நம்ம தமிழ் ஹீரோக்கு லாக் ஆகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வாரிசில் போய் விஜய் அடி வாங்கிட்டு வந்தாங்க. பட் பெரிய அளவில் இல்லை. அது படமே பார்த்தீங்கன்னா டிவி சீலோட மோசம். இப்போ குபேராவில் வந்து உங்களுக்கு தெலுங்கு வெர்ஷன் நல்லா போனால் கூட இங்கே இந்த தனுஷுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அது பெரிய அளவில் சேகர் கமல் பண்ணல. பட் இப்போ சூர்யா போகிறது இந்த பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க நேட்டிவிட்டிக்கு பண்ணுறாங்க. நம்மளுடைய நேட்டிவிட்டியுடைய அந்த ஒரு ஹீரோயிசம் வந்து அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம தமிழ் படம் நீங்கள் தெலுங்கு போனாலும் இதே கதை தான். நீங்கள் சின்ன கொண்டு நீங்கள் எவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் படம் உங்களுக்கு விஜயகாந்துக்கு பெரிய பிரேக். அந்த படம் தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க. அங்கே வெங்கடேஷ் பண்ணார். அதாவது அங்கே வந்து அப்பவும் பெரிய ஸ்டார், இப்பவும் பெரிய ஸ்டார் வெங்கடேஷ் வச்சு படம் பண்ணாங்க. படம் சூப்பர் ஃப்ளாப் ஆகி. நேட்டிவிட்டி மாறும், அந்த ஹீரோயிசம் மாறும், எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம தமிழ் ஹீரோ வச்சு தெலுங்கு டைரக்ட் பண்ணோன்னா ஒன்று தமிழுக்குள்ளே வந்து சில இங்கே அசோசியேட்டை வச்சுட்டு இந்த மெத்தடில் பண்ணணும். அவங்க அங்கேயே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது செட் ஆகலை. ஸோ குபேராவில் வந்து தனுஷோடைய பெர்ஃபார்மன்ஸ் நிறையா இருந்ததை விட பெரிய அளவில் பேசப்படல. சூர்யாவும் அப்படி போகிறாரு. பட் எந்த லெவலுக்கு வரும்னு தெரியல. இப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் சூர்யாவுக்கு. ஜனநாயகன் படத்துல தான் கிளிம்ஸ் வந்திருந்தது, பார்த்துருந்தீங்களா சார்? உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? பார்த்தேன். நல்லா இருக்குது. ஜனநாயகன் வந்து அதனுடைய அந்த வர ஒரு டியூரேஷனில் விஜயோட அந்த மாஸ் என்ட்ரி, இந்த போலீஸ் காஸ்டியூமில் வரதால ரொம்ப இருக்குது. அந்த ஜனநாயகன் படமே உங்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பிரேக் தரும் அந்த படம். காரணம் கேட்டிங்கன்னா கதை அந்த மாதிரி உங்களுக்கு கதை அவருக்கு ஏற்ற ஒரு ஆப்டான கதை. நீங்கள் அந்த கிளிம்ஸில் வர்ற விஜய் வந்து மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான் வருவார் ஸ்க்ரீனில். அதற்கப்புறம் அப்படியே கட் பண்ணிங்கன்னா ஓல்டு கெட்டப்பில் வருவார். ஒரு 50 இயர்ஸ் கெட்டப்பில் வருவார். ஸோ 2 கெட்டப்பு. இதில் வந்து இந்த இன்ஸ்பெக்டராக வந்து போலீஸாக வந்து அது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அவருக்கு. அதன் மூலம் வேண்டான்னு வாழ்க்கையை வெறுத்து தூக்கி போட்டு வெளியில் வருவார். வெளியில் வரும்போது இவர் கூட இருந்த இன்னொரு கேரக்டர்ஸ், அவருடைய குழந்தை அனாதை ஆயிரும். அந்த குழந்தையோட அப்பா இறந்து போயிடுவார். அந்த குழந்தைய எடுத்து தூக்கிட்டு இவர் வெளில வருவார். 5 வயசு குழந்தைய எடுத்துகிட்டு வெளில வருவார். ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு பாடி கேட்டாக இருப்பார். அதுதான் இந்த மமிதா பைஜு. ஒரு 5 வயசு குழந்தையாக இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் ரோல் இருப்பார். அதே ஒரு 20 வயசு பொண்ணாக மாறும்போது ஒரு 50 வயசு கெட்டப்பில் மாறுவார். ஸோ அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் நடக்கிற இந்த பாச போராட்டம், இதுதான் கதை உங்களுக்கு. இதுக்குள்ளே அரசியல் பஞ்ச் நிறையா இருக்குது. அரசியல் வசனம் தெரிக்கும். தமிழக வெற்றி கொண்டான் டைட்டில் வச்சுருக்காரு. அவர் பேர் அதில் கேரக்டர் பேர் டிவிக்கு. பட் விஜய்க்கு ஒரு மாஸ் படம் இது கண்டிப்பாக. மமிதா பைஜு பேசின விஷயங்களுமே ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருந்தது சார். அவர் வந்து அடுத்தது படங்கள் நடிப்பார், கண்டிப்பாக நடிப்பார்னும் போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஜனநாயகன் கடைசி படம் இல்லையா சார் விஜய்க்கு? கண்டிப்பாக கிடையாது. நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். நம்ம ஆதன் சினிமாலையும் நிறைய பேசியிருக்கேன். விஜய் கடைசி படம் ஜனநாயகன் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொல்லவும் கிடையாது. என்னோட கடைசி படம் இதுதாங்கிறது அவர் சொல்லலை. ஆனால் ஜனநாயகன் படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸில் வந்ததே லாஸ்ட் டைம் தான் சார் வரும். அது அவங்களா டைரக்டர் போட்டது, ப்ரொடியூஷன் கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைடாக போட்ட விஷயம். அவங்களுக்கு ஒரு அது விஜயோட கடைசி படம்னு சொல்லி ஒரு ஹைப்பை ஏற்றுவோம், ஒரு பிஸ்னஸ் ஹெவியாக போகும், ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆகுங்கிற அளவுக்கு அவங்களுடைய கால்குலேஷனு. நான் விஜய் அதை வந்து அந்த இதை எடுக்கும்போது அவர் மறுப்பு தெரிவிக்கல. இது படம் முடிஞ்சு ஹெச்யூன்னு சொல்லும் போது ஒரு ஃபேர்வெல் ஒன்று கொடுக்கலாமா சார் கேட்கும்போது விஜய் டென்ஷன் ஆகி வினோத்தை திட்டாத குறையா என்னையா நீ ஒரேடியாக கதையை முடிச்சுட்டீங்களா, நீங்கள் முதல் போப்பான்னு சொல்லி வினோத்தை சொல்லிவிட்டு அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் மம்தா பைஜிக்கிட்ட அவர் சொல்லும் போது வந்து எலெக்ஷன் வருது பார்ப்போம், இன்னும் தெரியலங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அப்போ அவர் வந்து இறுதியான முடிவு எடுத்திருந்தாருன்னு சொல்லியிருப்பார். இதனுடைய கடைசி படம் அடுத்து சொல்லலாம். பட் அதனுடைய வந்து குறிக்கோளே கிடையாது. அஜித் அடுத்தது தனுஷ் வந்து இயக்க போகிறதா ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சார் உண்மை? யார் தான் சார் அடுத்தது அஜித்தை இயக்க போகிறாங்க? இல்லை, 2 பேர் லிஸ்ட்டில் இருக்குது கன்ஃபார்ம்.
தனுஷ் இருக்காரு, ஆதிக்கும் இருக்காரு. ஓகே. தனுஷ் சொன்ன கதையும் ரொம்ப அருமையான கதை, அஜித் ரொம்ப பிடிச்சது. ஆதி பிடிச்ச கதையும் ரொம்ப அருமையான கதை பிடிச்சிருக்கு. பட் என்னன்னா ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குட் பேட் அகிலியே ஹிட்டு கொடுத்து ஒரு 450 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இது, திரும்பி ஆதி கூட்டணி வந்தால் அந்த ஒரு மாதம் எதிர்பார்க்கலாம், பிஸ்னஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அளவு தான் வந்து அவங்களோட கால்குலேஷன் இருக்குது. பட் அதுக்கு மீறி வந்து ஒரு கதைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா தனுஷ் மேட்டரில் இருக்குது. நீங்கள் தனுஷ் மேட்டரில் ஒரு கதையோட ஒரு அஜித்தை நீங்கள் பார்க்கலாம், பக்கா ஒரு மாசாக இருக்கலாம். நீங்கள் ராயன் 50வது படம் தனுஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அப்படியே வரும்போது கதை இருந்தது, இன்ட்ரோல் பிளாக்ல தெறிக்க விட்டுருப்பார். பட் அந்த அளவுக்கு ஒரு மாசா வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இல்லை அஜித் இப்போ கன்ஃபியூஸாக இருக்கார். ஸோ தனுஷை மீட் பண்ண போகிறார். இப்போ செப்டம்பர் வரைக்கும் அவர் இல்லை, இப்போ துபாயில் இருக்கார். இப்போ ஒரு 2 மாதம் துபாயில் இருக்காங்க. செப்டம்பர் வரைக்கும் முடிச்சுட்டு அக்டோபர் வராரு. அக்டோபர் ஆதிக்கு வருவாரா தனுஷ் வருவாருங்கிறத அஜித் கூடிய சீரை டிக்ளேர் பண்ணுவார். 2 பேர் யாருக்கு இருக்குன்னு தெரியல. என்னை பொறுத்த மட்டும் திரும்பி ஆதியை கொடுத்தான்னா அது நார்மல் ஒரு கமர்ஷியல் படம், அது ஒரு ஃபேன் பாயாக அதாவது ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம். பட் பேசப்படுமானா அந்த படம் பேசப்படாது. தனுஷ்க்கு கொடுத்தா தனுஷ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அஜித் பேசப்படுவார். அஜித்தை வேறு மாதிரி அஜித்தை நீங்கள் பார்க்கலாம், ஒரு மாஸ் இருக்கும். இல்லை கண்டிப்பாக தனுஷ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வெற்றிமாறன் அவர்கள் வடசென்னை படத்தோட என்ஓசி வாங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டோம் சார். எதுக்காக சார் அந்த விஷயம்? இல்லை இப்போ இந்த படம் பண்ணுறாரு இல்லையா, சிம்பு வச்சு பண்ணுறாரு இல்லைங்களா. இப்போ அந்த படம் வட சென்னையில் இருந்து தான் எடுக்கிறாங்க, ஒரு லைன் எடுக்கிறாங்க. அவர் அந்த நம்ம அமீர் கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, ராஜன் வகைரான்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த கேரக்டர்லேருந்து தான் ஒரு லைன் எடுத்து தான் இந்த ஸ்கிரிப்டை உருவாக்குறாங்க. இப்போ அந்த சிம்டம்ஸ்லாம் இதில் வரும். ஏற்கனவே நீங்கள் வந்து நம்ம தனுஷுக்கும் நயன்தாராக்குமே ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எதுவுமே வாங்காமல் ஒரு பண்ணதுனால தான் சிக்கல் வச்சு அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்து வெற்றிமாறன், பட் தனுஷ் வெற்றிமாறன் கண்டிப்பாக பண்ண மாட்டார். வெற்றிமாறனுக்கு ஃபுல் ரைட்ஸுக்கு நீங்கள் கேட்காமே வாங்கி பண்ணலாம். ஆனால் அவர் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம் நான் சொல்ல வரேன். நான் ஒரு மரியாதை இருக்குது அதில். சார் உங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. உங்கள் பெர்மிஷனோட பண்ணுறங்கும் போது தனுஷ் மறுப்பே சொல்ல மாட்டார். சார் என்ன இப்படி கேட்குறீங்க நீங்கள், உடனே என்ஓசி கொடுத்தார். அதுலேருந்து 2-3 ஷார்ட்ஸு சீன்ஸ் எல்லாம் வரும் இதில், இந்த கேரக்டர் நேம் வரும் இதில். அப்படிங்கும்போது நீங்கள் பார்ட் 2 மாதிரி தான் உங்களுக்கு தோணும். உங்களுக்கு அது நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. இன்றைக்கி தனுஷ் ஓகே சொல்லிட்டாரு, என்ஓசி வாங்காமல் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், கூட இருக்கலாம் கிளப்பி விட்ருவாங்க. உள்ள அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சுன்னு வச்சுங்க, சிம்பு ரேஞ்சு வேறு மாதிரி போயிடும். என்ன தனுஷ் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்காம வெற்றிமாறன் பண்ணிட்டாரு, ஒரு கேஸை போட எதுக்கு இந்த தலைவலி? என்ன தான் இருந்தாலும் சினிமா நட்பு வேறு. ஒரு என்ஓசி மரியாதைக்கு வாங்கினார். இன்றைக்கி யாரும் கேள்வி கேட்க முடியாது, தனுஷை நினச்சாலும் கேள்வி கேட்க முடியாது. பட் வடசென்னை 2ன்றது வேறு டைப். ஸோ அதனுடைய ஃபுல் ஸ்கிரிப்ட் இந்த படம் கிடையாது, சிம்புவும் வெற்றிமாறன் சேர்கிற படம் கிடையாது. பட் இது வேறு லைன். ஆனால் அதுலேருந்து ஒரு லைன் எடுத்திருக்காங்க, பிரமாதமாக இருக்குது அந்த லைன், சூப்பர் லைன். அது ஷார்ட் பீரியடில் படம், சிம்புக்கு ஒரு பெரிய பிரேக் இருக்கும். அதே மாதிரி டிசம்பர் ரிலீஸ் ஆகுது மோஸ்ட்லி. ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்படி வந்து எஸ்டிஆருக்கு ஒரு கதைக்களம் அமைஞ்சதுன்னா அப்போ வடசென்னை 2 வந்து இந்த வெற்றிமாறனோட யூனிவர்ஸா இருக்கும் சார். அப்போ வடசென்னை 2ல வந்து எஸ்டிஆர் ஹீரோவா இருப்பாரா, தனுஷ் ஹீரோவா இருப்பாரா சார்? இல்லை வடசென்னை 2 தனுஷ் தான் கிட்டத்தட்ட மோஸ்ட்லி அது ஆல்ரெடி ஃபைனல் பண்ணது. அவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அது சில காரணங்களால் தள்ளி போகுது, வேற ஒன்றும் கிடையாது. தனுஷுடைய டேட்ஸு வெற்றிமாறன் வந்து என்ன பண்ணாங்க, அடுத்து வாடிவாசல் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணும்போது தான் அதுவே ஒரு 3 வருஷம் ப்ராஜெக்டாக இழுத்துச்சு. திரும்பி பண்ணலாங்கும் போது திரும்பி ஒரு 1.5 வருஷம் தேவைப்படுது. அப்போ சூர்யா கிட்டே நீ 1.5 வருஷம் எனக்கு வந்து எல்லாம் ஒதுக்கி கொடுத்தேன்னா படம் பண்ணுறேன்னு வெற்றிமாறன் சொல்கிறாரு. சூர்யா வந்து அப்படி முடியாதுங்கன்றார். ஏற்கனவே நான் நிறையா தோல்வியை கொடுத்துட்டேன், திரும்பி 1.5 வருஷம் நான் வந்து உங்களுக்கு டேட்ஸ் கொடுத்தேன்னா என்ன மறந்துடுவாங்க இண்டஸ்ட்ரியில், அதனால் நான் அதுக்கு என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போது நீங்கள் வெற்றிமாறன் என்ன பண்ணுறாரு, சரி வாடிவாசலாக டோட்டலாக ட்ராப் பண்ணிடுவாங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு ப்ரொடியூசர் தானு வந்துட்டார். இப்போ அவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் அப்படியே இருக்குது, நான் ஒரு படம் பண்ணி கொடுக்குன்னு வெற்றிமாறன் சொல்லிட்டாங்க. சூர்யாவும் நான் உங்கள்கிட்ட வாங்கின படத்துக்கு ஒரு படம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தானுக்கு 2 படம் ஆகிடுச்சு இப்போ. ஸோ அவர் ஹாப்பி தான், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த படம் என்ன பண்ணலாங்கும் போது தான் இப்போ என்ன ரொம்ப நான் ஷார்ட் பீரியடில் பண்ணணும்னு சொல்லிட்டார் வெற்றிமாறன். நான் ரொம்ப லாங் பீரியட் இருக்க முடியாது, எனக்கு மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ நான் திரும்பி 1 இயர் ட்ராவல் பண்ண முடியாது, முடிஞ்சு போனால் 2 to 3 monthsக்குள்ளே படம் பண்ணணும், அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அப்போ தான் ஓகே அப்படிங்கும் போது யாருங்கும் போது தான் ஒரு கேரக்டர் சொல்கிறார் வெற்றிமாறன். அது தானுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ யார் ஹீரோ பண்ணலாம் போது என்ன சிம்பு சாய்ஸ் பண்ணுறாரு. அப்போது ஆல்ரெடி சிம்புவும் தானுவும் ஒரு மீட் பண்ணி அவங்க வெயிட் பண்ணுறாங்க, நம்ம ஒரு சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லி ஆல்ரெடி பேசி வச்சுருக்காங்க. இப்போ இந்த லிங்க் ரொம்ப ஈஸியாக வருது தானுக்கு. உடனே தானு சொல்கிறாரு, சிம்புக்கு அடித்தோடனே தாராளமாக பண்ணலாம் சார் அப்படின்றார். வெற்றிமாறன் டபுள் ஓகேன்றார் உடனே. ஸோ அப்போ வெற்றிமாறன் கதை சிம்பு போகும்போது நீ கதையே சொல்ல வேணாம் சார்ட்டார். சிம்பு சொல்லலாம் வேணாங்க,
உங்களுக்கு ஒரு மாஸ் இருக்குது. இப்போ அந்த படம் ஹிட் ஆகுறது வந்து நீங்கள் ரொம்ப போராடுவீங்க, அதில் நான் இருக்கேன்னாரு சிம்பு. இருந்தாலும் கதை சொல்லப்பட்டது, ஒரு கதை கேட்ட ரொம்ப பிடிச்சது அவருக்கு. இந்த டேட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்டரோட 49th ஃபிலிம், அந்த பார்க்கிங் ராம்குமார் பண்ண வேண்டிய படம் ஆகாஷ் பாஸ்கர், அது சில பிரச்சனைகளை தள்ளிச்சது. அந்த கேப் இருக்கும்போது தான் சிம்பு ஆகாஷ் பாஸ்கர்ட்ட வந்து இப்போ நீ எப்படி என்ஓசி வாங்கினான்னு சொன்னீங்களோ அவர்கிட்ட என்ஓசி வாங்கினார். என்ன மீன்ஸ்னா, சார் இந்த டேட் வேஸ்ட்டாக போகுது, நீங்கள் படம் பண்ணுறீங்களா பண்ணலையா? அப்போ அவர் இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் சிம்பு, அப்போ இந்த டேட் நான் வேறு எது யூஸ் பண்ணிக்க, தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ அந்த டேட்டு தான் இப்போ சிம்பு வாங்கி டக்குன்னு வெற்றிமாறன்ட்ட கொடுத்து தானு வெற்றிமாறன் சிம்பு கூட்டணியில் அந்த படம் வருவார். ஜூலை 16 ஷூட்டிங், ஏக்தம் ஷூட்டிங்கு. ரொம்ப சிம்பு அதுக்காகவே பக்கா இப்போ அழகாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மைண்ட் அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு, ஹேர் கட் பண்ணிட்டாரு அந்த ஒரு ஸ்டைலில். ஸோ அது ஒரு நல்ல ஜேர்னி. கண்டிப்பாக வெற்றிமாறன் சிம்பு கூட்டணி வெற்றி பெறும். இந்த படத்துலயுமே வந்து நெல்சன் இருக்காரு, மணிகண்டன் இருக்காரு, நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது சார் இப்போ சோஷியல் மீடியா. நெல்சன் வந்து ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணுறாங்க, சின்ன ரோல் தான் அது. பட் ஜஸ்ட் அந்த அன்னைக்கு பார்த்தீங்களே ஒரு ஸ்டில் அவங்களோட பண்ணது, அந்த ப்ரொமோக்காக பண்ணதானே, அதுக்குள்ளே மட்டும்தான் வருவார் நெல்சன். அது வெற்றிமாறன் கூப்பிட்டதுக்காக இந்த ஒரு மரியாதை நிமித்தமாக வர்றாரு. ஸோ ஒரு டைரக்டர் மாதிரி தான் டோட்டலாக அந்த சீனுக்குள்ளேயே வர்றாருன்னு ஒரு தகவல் எனக்கு வந்துருக்குது. மணிகண்ட பேசிகிட்டு இருக்கேன், நல்ல ரோல் இருக்கு நீ பண்ணு அப்படின்னோடனே அவரும் எப்படி சிம்பு சொன்னார், வெற்றிமாறன் கூப்பிட்டா எல்லாமே பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. இன்னைக்கு மணிரத்னத்துக்கு எப்படி ஒரு பீரியட் இருந்ததோ அது மாதிரி இப்போ வெற்றிமாறன் கூப்பிட்டா ஓகே அப்படிங்கிற அளவு இருக்காங்க. ஏன் நம்ம ரஜினி சாரே வெற்றிமாறன் கூட்டணியில் ஒரு படம் பண்ணுறது ரெடியாக இருக்காரு, கூப்பிட்டு பேசிட்டாரு. ஆனால் வெற்றிமாறன் சொல்லிட்டாரு, சார் நான் உங்களை வச்சு படம் வந்தால் அது என்கிட்ட கதையே கிடையாது சார், என்கிட்ட சாரி சார் அப்படின்ட்டார். இப்போது வெற்றிமாறன் கதை இருக்குன்னா அந்த ரஜினி சார் டேட் உடனே இருக்குது. ஸோ அது வெற்றிமாறனுக்குள்ள அந்த ஒரு மாஸ் டைரக்டர். ஸோ அதுக்குள்ளே பண்ணால் ஒரு நடிகர் வெளியில் வருவார், அவருக்குள்ளே ஒரு நடிகர் வெளியில் வருவாங்க. கண்டிப்பாக சார். சினிமாவை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.